அஸ்ஸலாமு அலைக்கும். அதிராம்பட்டினத்தில் திருமண நிகழ்வு ஒன்றிற்கு வந்திருந்த காதிர் மொஹிதீன் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் ஜனாப் ஹாஜி முகமது அவர்களுடன் முன்னாள் மாணவர்கள் பலர் சந்தித்து அவர்களது மகிழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்த வீடியோவில் ஹாஜி சாருடன் முன்னாள் மாணவர்கள் சந்தித்த சந்திப்பும் அதனைத் தொடர்ந்து ஹாஜி சாருடைய அருமையான உரையும் இதில் உள்ளது. தொடர்ந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். அடே அன்சாரி வாங்க வாங்க எப்பா என் கிளாஸ்மேட்டுப்பா அடே நூர் முகமது அடே ரைட் ரைட் நம்ம அந்த துணி சொல்லிருக்கேப்பா அவ்வளவு இது மகனூர் தலைவர் சீட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் அடே அப்பா 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 பார்த்தீங்களா ஒன்று அடே பாப்பா நல்லா இருக்குமா ஜலீல்
நமது பள்ளியுடைய முன்னாள் ஆசிரியர்கள், மரியாதைக்குரிய ஆதி சார், சீனிவாசன் சார், ஆர்ஆர் சார் என்று சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணன் சார், அதே போல் நம்முடைய ராமச்சந்திரன் சார் சொல்லிட்டார். நம்மளுடைய அனைத்து வாத்தியார்களும் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிங்கிறது திடீர்னு ஏற்பாடு பண்ணது, முன்னாடியே பேசலை. ஒரு திருமண நிகழ்வுகளை ஒட்டி சார்கள் இங்கே வராங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய முன்னாள் மாணவர்கள் சந்தித்து அவங்களுடைய ஒரு பசுமையான நினைவுகளை வந்து இங்கே சொல்லிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கக்கூடிய அனைவரையும் இந்த குரூப் சார்பாக சொல்லுவதில்லை, முன்னாள் மாணவர்கள் சொல்ல முடியாது. எப்பவுமே ஆசிரியர்களுக்கு நம்ம எப்பவுமே மாணவர்கள் தான். அதனால எங்கே ஏறி போனாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவங்க ஆசிரியர்கள் தான், நம்ம வந்து மாணவர்கள் அப்படிங்கிறதுனால மாணவர்கள் சார்பாக அனைவரையும் வந்து வரவேற்கிறாங்க. முதலாவதாக வந்து ஆதி சார் நம்முடைய இசை நிகழ்வுகளை கொண்டு எனது அன்பிற்கு வாழ்த்துக்குரிய என்னுடன் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அனைவருக்கும் எஞ்சார்ந்த வணக்கங்கள். அடுத்து இந்த உயிரிழந்த மேலான என்னுடைய மாணவ செல்வங்கள் எந்த பொறுத்தவரை தான் சரி, அவங்களுக்கு எனக்கு இஸ்லாம் வணக்கம். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு வயசு கொஞ்சம் சின்னதான மாதிரி ஒரு ஃபீலிங் மனசில் ஒரு சந்தோஷம். அது ஆர்ஆர் சார் எடுத்து சொன்னாங்க, கம் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ், கோ டு த நேச்சர். வீட்டிலே இருக்காதீங்க, வாங்க வெளியில் வந்து எங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அது உண்மைதான். அப்புறம் ரெண்டாவது இந்த உள்ளவங்கெல்லாம் ஏன்னா ஒரு நாள் 2 நாள் எடுக்கும் நேற்று பார்த்து இன்னைக்கு ஹலோ அப்படி கிடையாது. டீப் ரூட்டட். அதில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வரலாறு, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வரலாறு இருக்கு. முதல்ல ஐயா, உங்களுடைய வணக்கத்துக்குரிய உங்கள் சீனியர் மோஸ்ட் பர்சன் ஐயா இருக்கிறது தான் நான் வந்து அப்பாயிண்டட். ஐயாட்ட எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நோ ப்ராப்ளம். எப்பயுமே எதாவது நோ ப்ராப்ளம் தான். ஆமாம், அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஐயாட்ட எப்பயுமே. ஒரு ஈவினிங் டைமில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள், எப்பயுமே ரொம்ப நார்மலாக, எப்பயுமே அந்த ஐயாங்கிற ஒரு இதுக்கு அந்த பேருக்கு தகுதியாக ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் அடக்கமாகவும் இருக்கக்கூடியது. அடுத்தது அந்த லாஸ்ட்டில் சார் இருக்கார் பாருங்க, சீனிவாசன் சார். அவரே ரொம்ப பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா இங்கே வந்ததுக்கு தான் சார் நல்லா பழக்கம் போல இருக்கு நினச்சிருக்காரு. ஓப்பனாக சொல்கிறாங்க, அவர் எங்கள் வீட்டு பிள்ளை, ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ எங்கள் ஊரில் கல்யாணம்லாம் நினச்சின்னு வச்சுக்கிங்க, அவருக்கு தான் முதல்ல பத்திரிக்கை கொடுக்குறாங்க, எனக்கு அடுத்தாப்புல தான் கொடுக்குறாங்க. முதல்ல கல்யாண பத்திரிக்கை நடக்கிறப்ப பத்திரிக்கை சீனிவாசாருக்கெல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. எங்கே போனீங்க, சீனிவாசாருக்கு போய் பத்திரிக்கை கொடுத்து வந்தாங்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்தளவுக்கு அவர் வந்து அந்த ஜாதி மத உணர்வுகளெல்லாம் கடந்து, எங்கள் சின்னவாப்பா பையனும் அவங்களும் ஒன்றா படித்தவங்க, ஊப்புகார் பக்கத்தில் மேடை கொடுக்குற ஒரு காலேஜில். ஸோ அப்படி பார்த்தா அந்த நட்புங்கிறது எங்களுக்கு 50 வருஷம் தாண்டி அதனால் வந்து என்ன சார் 52 வருஷம் ஆச்சு. பார்த்தீங்களா, சார் ஞாபகம் வச்சுருக்கேன். அதாவது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசுறதுக்கு நிறையா இருக்குது. நானே எல்லாத்தையும் பேசிக்கணும் பயமாக. அது எல்லாருக்கும் என்னன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இந்த வாய்ஸை கேட்டோம், அதனால நீங்களே பேசுவீங்க. இல்லை, பையன் என்ன முடிவு பண்ணிட்டு சார் அவசரமாக போன் கொடுக்குறேன், பைக்கை கொடுத்துருக்கேன். பிரிக்க முடியாது சாரும் மைக்கும். அப்ப சார் என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, அவருடைய சார் ஓய்வு அந்த காலேஜ் லீவ்லாம் வரும் இல்லையா, எங்க ஊருக்கு வந்துருவார் சார். எங்க ஊருக்கு வந்து எங்க சின்னாபா வீட்டில் இருப்பாருன்னு ஒரு நினைச்சு பார்க்குறீங்களா? உங்களை நம்ப முடியுதா? ஜாதி என்ன இருக்கு, மதம் என்ன இருக்கு, புரியுதுங்களா? அவருக்காக தனி ஸ்பெஷல் பிரியாணிலாம் கிடையாது. அவங்க வீட்டில் என்ன சாப்பாடோ ஒரு வீட்டுக்குள்ள மாதிரி தான் இருப்பார், புரியுதுங்களா? இன்னும் ஒரு நிறைய சொல்லணும். இன்னும் ஒரு பெரிய பெருமை எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாருக்கு வந்து இங்கே சேர்றதுக்கு காலேஜில் ஸ்கூலில் சேர்றது நான் அப்ரிஷியேட் கொடுத்தேன். அவங்க சின்னவாப்பா வீட்டில் அந்த நேரம் வந்து எங்கள் சின்னப்பா வீட்டில் லைட்டு வசதியில் முட்டை விளக்க நான் சார்லாம் எழுதணும். being given to understand that there is a vacancy for the post of PG assistant in Convent.
close respectfully to offer myself for the above post and hope that my application will be favorably considered. அது ஆரம்பிக்குது எப்படி அது இங்க பார்த்தீங்களா இங்கே சார் சரி நான் எழுதுனா இங்கே ஒன்றும் பஸ் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே உங்கள் வீட்டுக்கு வழிமாக வரலாமா இதான் ஹைலைட்டு நம்மளுக்கு எதை பேசுவாலும் அதுக்கு வந்து கடைசியில் அதனால சீனிவாஸ் சார் எப்படி கேட்டிங்கன்னா எங்கள் ஊரோட இருப்பார் ஒன்றா போவோம் ஒன்றா வருவோம் அந்த இரவு நேரங்களெல்லாம் போய் இப்படி அலையிறது திரியிறது அதெல்லாம் அவரை பற்றி நிறைய கதை சொன்னால் அது பியூட்டிஃபுல்லாக அவர் இதாக போயிடும். அதனால் அவங்க ரெண்டாவது அவங்களுடைய ஃபாதர் இறப்பு மதர் இறப்புக்கெல்லாம் நான் போயிருக்கேன். உடனே எப்படி என்னால் போட்டியாக கட்ட டயபிட்டிஸ் ரொம்ப கஷ்டம் உச்சக்கட்ட கடைசியில் அடக்கமிட்ட டைத்துக்கு போய் என் தலையை காட்டிட்டேன். ஆமாம் அது வந்து பெரிய கடைசியில் வெயிட் பண்ணுறாங்க சார் வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் நிற்க வச்சு தான் அடக்கம் பண்ண ஒரு வச்சு அப்போ நான் போய் தான் அடக்கம் பண்ணாங்க. அதை நினச்சி பாருங்க நான் யாரு சாமி யாரு ஜாதி மதம் பேரெல்லாம் எங்கே இருந்து ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா. அதனால் சாரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும் அது சொல்லிகிட்டே போகலாம். அது இன்னைக்கு நாள் முழுக்க இருக்குது. அடுத்தது பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க ஒரு அற்புதமான சின்சியர் சாரை இன்னொரு உங்களுக்கு தெரியும் காமர்ஸ் தான் சீனிவாசன் காமர்ஸ் தான் அது அப்புறம் அது எங்க நாகராஜன் சார் கொண்டு அவர் என்ன ஒரு பெரிய வேடிக்கை கேட்டீங்கன்னா இங்கே வேகன்சி ஏற்படுச்சு. அப்போ அவங்க சொந்தக்கார பையன் பாடத்தின் கருங்குளத்து பையன் ஒரு பையன் படிச்சிருக்கான். நான் தான் சொல்லி சாரை கூட்டம் சொன்னேன் தெரியுது அவங்களுக்கு தம்பிக்கு வேகன்சி இருக்கு வாப்பா கூட்டம் போட்டு சார் வந்துட்டாங்க. சாருக்கு கிடைச்சிது. அது மட்டும் இல்லை இன்னொரு எனக்கு நான் பெருமைப்படுகிறேன் சாருக்கு பொண்ணு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சாருக்கு கொடுத்தா உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. புரியுதுங்களா. ஆனால் அதுக்கு ஞாபகமாக சார் அப்பப்போ ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க. கடைசியில் சாப்பாடு தான். ஆமாம் அதில் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு பெரிய அகிம்சைவாதி. ஆமாம் ரொம்ப இது அதாவது ஒரு எறும்புக்கு கூட மனதால் கூட தீங்கு நினைக்காதவர். அவரை சிப்பாக்க ஓல்டு பிளாக்குமாங்க தாயை கூட பிள்ளை கூட கூட சேலைன்னு அவர் சாரு ரொம்ப அற்புதமான ஆசிரியர். இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயாவை பற்றி சொல்லணுமா ஐயாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஐயாவை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது ரொம்ப சார்ந்த சொரூபி ரொம்ப அடக்கமானவர். அவர் உயர்ந்த மிக அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் பெரிய ஸ்டேட்டஸ். ஆமாம் திருச்சிற்றம்பலத்தில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸு. ஆனால் அவர் அதை பற்றியும் நினச்சிக்க மாட்டார். அதெல்லாம் காட்டிக்கிட்டதே கிடையாது. எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக இருப்பார். நோ ப்ராப்ளம் தான் எல்லாத்துக்கும் எதுக்கிறதா நோ ப்ராப்ளம் தான். ஆமாம் அதில் எனக்கு என்ன இன்னொரு பெண்ணு நான் கேட்ட சொன்னேன் நீங்கள் வரணும் வந்தோன்னே உங்களை வச்சுக்கிட்டு தான் சொல்லணும் நான் அப்பாயின்மெண்ட் ஆகிறப்ப நீங்கள் தான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறக்க முடியுமா. அடுத்து சார் விளையாட்டுனா ஆர்ஆர் சார்னா விளையாட்டு இன்செபரபிள். ஆமா அது இன்செபரபிள் அசோசியேட்டட் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது. எக்கனாமிக்ஸ்ல நிறைய பேர் தியரி ஆஃப் ரெண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. பாடல் ஆரம்பிச்சு டாக்டாங்க. ஆமா அது ரிக்கார்டோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன தியரி தான் ரொம்ப ஃபேமஸ். அதனால என்ன சொல்றாங்கன்னா ரிக்கார்டியோஸ் நேம் இஸ் அசோசியேட்டட் வித் தியரி ஆஃப் ரெண்ட். ரெண்டும் பிண்டி பண்ணிட்டு நாகராஜ் சார்னா பாட்டனி நாகராஜ் சார் காமர்ஸ் செக்ரட்டரினா சீனிவாஸ் சார்னா காமர்ஸ் செக்ரட்டரி. ஆமா பாட்டனினா ஐயா சாரி விலங்கியல்னா ஐயா சார் ஐயானா விலங்கியல். விளையாட்டு அப்படின்னு சொன்னாக்கா ஆர்ஆர் சார்னா விளையாட்டு. அதில் என்ன ஒரு ஆர்ஆர் சார்ன்ற ஒரு பெரிய விஷயம் சொன்னாக்கா டூ இன் ரோம் ஆஸ் ரோமன்ஸ் டூ. விளையாட்டு ஆசிரியர் வந்தோன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த பெல்லால் போட்டு அடிச்சுக்கிட்டு அதை பண்ணி உட்கார் எலும்பு உட்கார் அதெல்லாம் கிடையாது. இந்த மண்ணுடைய நாடியை அவங்க சார் புரிஞ்சவங்க. இங்கே எப்படி இந்த பையனுக்கு எப்படி இவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால் அப்படி பார்த்தா அந்த அஃபெக்ஷன் எங்கள்கிட்ட கொஞ்சம் பயம் கலந்ததாக இருக்கும். சார்ட்டு வந்து அஃபெக்ஷன் ரியல் அஃபெக்ஷன். சார்ட்டு ரொம்ப ஒரு இது. சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுறாரு. வெள்ளனா தூக்கம் வராது. ஆமாம் அதில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு. சீனிவாசாவோ நாகராஜ் சாரோ ஐயாவோ சாரோ எல்லாம் லேட்டாக வந்து பார்த்ததே சரிதாங்களா. சீனிவாசா இருக்கு 9:10 ஸ்கூல் இருக்கப்போ கிட்டத்தட்ட சார் புறப்புற டைம் 8:55 9 சரிதாங்களா. நாகராஜ் சார் சொல்ல வேண்டியதில்லை. அது அந்த எக்ஸல் சூப்பர் எடுத்து இப்போ கார் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு பாட்டு வைக்கணும்.
அதற்கு ஐயாவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி மெதுவாக வந்து இறங்கி அந்த மரணலாஸ் இருக்குல்ல அங்கே வந்து இறங்கி பாட்டில் வந்துருவாங்க. சாருக்கு வந்து வீட்டில் புறப்படுற டைம் 8:20 நினைக்கிறேன். சரிதானே சார்? ஆமாம், பார்த்தீங்களா? ஆமாம், ஏன்னா டயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு தான் சார சமயத்தை வந்து தொத்திக்கிட்டு வருவாங்க. ஆமாம், அது மாதிரி வந்து நாட்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாத விளைமதிப்புள்ளாது. அப்புறம் இந்த எங்களெல்லாம் இந்த அளவுக்கு இந்த முதல்ல நான் சொல்ல வேண்டிய செய்தி, இந்த அதெல்லாம் மட்டும் வந்த உடனே எங்கள் எல்லாருக்கும் நினைவு வர்றது எங்களது மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய கல்வி தந்தை ஜனாப் எஸ்எம்எஸ் அவர்கள். அவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றுமே எங்கள் வாழ்க்கையே கிடையாது. அவர் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. ஆமாம், அதில் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. அவர் அதை ஒன்றும் சொல்லவே முடியாது. அதனால் மறக்க முடியாத இடங்கள் எதுன்னு சொன்னாக்கா மூலாச்சும் சொல்லணும் ஆசையாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த சேர்மன் பாடி பார்க்க யாரும் மறக்க முடியுமான்னு அந்த கம்பீரம் என்ன, அந்த பார்வை என்ன, பார்வையாலே மனிதர்கள் அளக்கக்கூடிய தன்மை என்ன, குறைந்த பேச்சு, காந்த பார்வை சாந்தத்த குணம், காந்த பார்வை சாந்த குணம். ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. நான் 3 வருஷம் வந்து அலைஞ்சிருக்கேன். நான் அதிகமாக அலைஞ்சது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அந்த அசல் டைமுக்கு வருவேன். கையில் இந்த இடத்துல பார்க்க துப்புற பணியை வச்சுக்கிட்டு வருவாங்க. என்ன ஆகும்போது ரிமைண்டர் பண்ண வந்தீங்களா பார்ப்போம், இவ்வளோதான். நான் போய் எங்கள் பாப்பாட சொன்னேன், என்னடா இதே சொல்லிட்டு இருக்காரு, என்னடா அது ரிமைண்டர் பண்ணுறோம் பார்க்குவாங்கன்னா எப்போ பார்க்குறது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுடைய இதனாலேயே ரெஜாக் சார் இருக்காங்களே, வக்கீல் இருக்காங்களே, ஹைகோர்ட், அவங்க மூலமான ஆமணர் போல வேலை பார்த்தேன். திருப்பி இங்கே வாய்ப்பு வர்றப்ப யாரோ பணம் கொடுத்துலாம் வர்றப்ப அந்த ஒரு ஆள் இருக்காங்க அவனை பிடிச்சி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி போட்டாங்க. அதனால் மறக்க முடியாது. தம்பிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால் மறக்க முடியாது. அது எம்எம்எஸ் மறந்துட்டு எங்களால் ஒரு நாள் கூட எங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது. சரிதாங்களா? நல்லா நினச்சி பாருங்க, ஐயாவை தான் தலைமை ஆசிரியர் கொடுத்தாங்க. நல்லா நினச்சி பாருங்க, ஒரு முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷனில் ஐயாவை தான் தலைமை ஆசிரியர் போட்டிருக்காங்கன்னா என்ன காரணம்? அந்த பக்குவம். இந்த ஸ்கூலில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் கட்டி அனுசரித்து போகணும் அப்படின்னா ஐயா தான் இருக்குது. சரிதாங்களா உங்களுக்கு? அது மாதிரி சாருடைய அந்த அதனால் எங்களை மறக்க முடியாத அளவு முதலாவது வருது அவர் தான். அதுதான் என்னோட பணியாற்றிய ஆசிரியர்கள். ஆமாம், மறக்க முடியாத இடங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சேர்மன் வாடி தான். அதுதான் எங்கள் தலைவதியெல்லாம் நிர்ணயம் பண்ணுற இடம். சரிதாங்களா? சீனிவாசாருக்கு என்னன்னா நிறைய பேசணும். சீனிவாசாருக்கு ஒரு விஷயம் கேட்டேன், சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்தாலே அட்மிஷன் கிடைக்கிறது, அப்பாயின்மெண்ட் கிடைக்க விஷயம். சாருக்கு பாசம் தெரிஞ்சு போச்சு. சார் மார்க் ஷீட்லாம் வரல. சார் சார் மார்க் ஷீட்லாம் வரல, அப்பாயின்மெண்ட் அவருக்கு. இதெல்லாம் நினைச்சு பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ரிமார்க் எது இல்லை, அதனால மார்க் எல்லாமே ரிமார்க் இல்லாத சாருக்கு கிடைக்கினா பார்வையிலே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். அந்த ஒரு பாட்டு இருக்கு, அதில் வாழ்க்கைப்படுதுன்னு நினைக்கிறேன். உன்னை நான் பார்க்கும்போது விண்ணை மண்ணை நீ பார்க்கின்றாயே, மண்ணை நான் பார்க்கின்ற போது விண்ணை நீ பார்க்கின்றாயே. அந்த மாதிரி சாரி எப்போ நம்மளை பார்க்குறாருன்னு தெரியாது. ஒரு செகண்டுக்குள்ள பார்த்து நம்மளை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். பண்ணாதான் அது வந்து ஹைகோர்ட் தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பண்ண முடியாது. அப்புறம் மறக்க முடியாத இடங்கள் சொல்கிறப்ப அந்த நம்மளுடைய படித்த கல்லூரி அப்போல்லாம் ரொம்ப வசதிகள்லாம் கிடையாது. இங்கே சார் 3 சார் வந்துருக்காங்க. 3 சார் இல்லையா? சரி, அது ரொம்ப வசதிகள் பார்க்க எதாக இருக்கும். அந்த படிக்கிற கல்லூரி, இப்போ நாம் வேலை பார்த்த இடம், நூறுலாட்சி, அல்வா, சாவண்ணா கடை, காவண்ணா கடை, புரோட்டா, அப்புறம் வந்து எங்களுக்கு அண்டமெண்ட் உதவிய ராஜாமலை ஹோட்டலு, அதெல்லாம் மறக்க முடியுமா? அதெல்லாம் அப்புறம் மொம்புசாலி கடை, ஒன்று ஃபேமஸ். அதெல்லாம் மறக்க முடியாது. சாயந்தரம் 7 மணி ஆனால் என்னை எங்கேயுமே நீங்கள் தேட வேண்டியதில்லை. சாருக்கு எங்கே அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னா நூறுலாட்சி. சரிதாங்களா? அதெல்லாம் வந்து அப்புறம் அந்த சரியான ஆனத்தை வாங்குறதுக்கு அது சில வேலைகள்லாம் இருக்கு. அதை சாப்பிட்டு ஒருத்தருக்காரு, அவர் முறையாக கவனிச்சிடணும். என்ன பண்ணுவோம்னா, இந்த வெறிச்சாலை கொண்டு வரதுலேயே ஒரு கரண்டி கொண்டு வந்துக்கிட்டு அது 68 சாரம் பார்த்து ரொம்ப கோபம். ஏன்னா நாங்கெல்லாம் வந்துருக்கோம், அதை மட்டும் உங்களுக்கு சும்மா தெரியாத ஊற்றி போகிறேன். அதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு எண்ணங்கள் எங்களை வந்து மறக்காது. அப்புறம் இந்த நூலாட்சிக்கு தான் வாழைப்பழம் குத்திட்டு பாரு ஒருத்தவங்க. பேரு இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு வாழைப்பழம் ஒன்று அழைச்சி
அப்புறம் சாப்பிட்டு அங்கே போனாக்க அங்கே கன்றாமங்க அப்படி தள்ளு வண்டியில் வாழைப்பழம் வச்சுருக்காரு. அவரை திருப்தி பண்ணுறதுக்கு நாளைக்கு வாழைப்பழம் இல்லை, இங்கே சுகர் மிச்சமாக இருந்த கட்டத்தில் அதெல்லாம் செகண்டரி தான். அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அதுக்கு அடுத்து பையனோட ரவுஸ் பெரிய ரவுஸ். நம்ம ஸ்கூல்ல பையன் ரவுஸ் இருக்கு. அடே அப்பா அப்பா அப்பா, அன்பு உள்ள பையங்க, பாசம் உள்ள பையங்க. கொஞ்சம் முன்ன பின்ன பாசத்துல தட்டே முடியாது. பாசத்துல அன்புல தம்பி பஸ் இல்லைன்னா நம்மளை தூக்கிட்டு வந்து விட்டுவோம். அதுக்கு இன்னொரு காரணம், சீக்கிரம் ஊருக்கு போடுங்க, கிளாஸ் வைக்காம அது ஒரு காரணம். ஏன்னா சார் இன்ட்ரெஸ்ட் படிக்கல சொல்பாரு, அது ஒரு பிரச்சனை. அதனால அப்புறம் இன்னும் ஒரு சில சம்பவங்கள் மட்டும் சார்லாம் இருக்காங்க. அதான் சொல்லிட்டேன், நீங்க மைக்க கொடுத்தா சார் சொல்லிட்டாங்க. ஆமா இல்ல, அவங்களுக்கு போதுதான் அடிக்குது, கருத்து கேட்க மாட்டாரு. ஆமா, கருத்து கேட்க போறாரா, அதனால இந்த அப்படின்னு இல்ல இந்த குரலை வந்து கேட்டு எவ்வளவு இல்ல இல்ல, உண்மையிலேயே சொல்றேங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன். வீட்டில் இருந்தேன்னா நம்ம என்ன சொல்றது தெரியல, தாய் வீட்டுக்கு தவிர 10 தடவை போயிருப்பேன் பிகாஸ் ஆஃப் டயபிட்டிஸ். இப்போ ஐ ஹவ் ஃபர்கெட்டட் எவ்ரிதிங். ஐ ஃபீல் லைக் எ பேர்ட், ஃப்ரீ பேர்ட். ஐ ஃபீல் ஆஸ் இஃப் ஐ வேர் எ பேர்ட். அந்த அளவுக்கு சார் எல்லாம் பார்க்குறப்ப நாராயண சார், அடுத்த சிவா சார், ஐயா சார், ரஜிமு சார், ஐயா அவங்களும் ஐயா தான், அவங்க ஆசிரியர் தானே, இதில் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஐயா தானே, ஆர்ஆர் சார், இவங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அப்படியே ஒரு அந்த இளமை காலத்துக்கு தள்ளப்படுது. அதனால என்ன சைக்காலஜிஸ்டாக என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அடப்பட்டிருக்காருங்க ஒரே இடத்துல. மிக்ஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், மிக்ஸ் வித் யுவர் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் who are having the same thoughts. மைண்ட் தாட் ஒன்றா இருக்க கூட கலந்து பேசுங்க, சிரிங்க, சரிதானா? உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது பெரிய சிறை. என்ன விஷயம்னா, ஒருத்தர் பேசிக்கிறப்ப இப்போ நான் நினச்சிட்டு இருக்கேன் டயபெட்டிஸ், ஐயோ நம்மளுக்கு தாங்க, சரிதானா? டக்குன்னு இன்னைக்கு தமிழ் காதல் சார் பார்த்தேன். அவங்க என்னுடைய ஆசாம், மிகப்பெரிய லெஜெண்ட், தமிழில் மிகப்பெரிய லெஜெண்ட். அந்த குரல்லாம் அற்புதமானது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் பிள்ளைங்க என்ன படித்தாங்க, பட்டமாத்து மாதிரிங்க. ஆமாம், அவருக்கு பார்த்தாக்கா காலில் பார்த்தாக்கா சாருக்கு ஒரு விரலை எடுத்துருக்கு. அந்த குரல்லாம் எங்கே போச்சு, அந்த கம்பீரம் எங்கே போச்சு, அதை பார்க்குறப்ப சரி சாருக்கு பரவாயில்ல, நம்மள மாதிரி தான் சார் இருக்காங்க. சார்கிட்ட கொஞ்சம் பெரிய பேசிக்கிட்டேன், சார் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது, என்ன செய்தி போக்குவரத்து. அப்போ அமெரிக்காவில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கவுன்சிலிங் என்ன கொடுக்குறாங்கன்னா, என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை உள்ள பையனையும் ஒரு ரூமில் அடைச்சாங்க. கேண்டிடேட்டிங் சரியா இல்லை, நீலாம் இந்த ரூமில் அடை சார், படித்தா மறந்து போகுது இந்த ரூமில் அடை சார், டெய்லி ஸ்கூலுக்கு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த ரூமில் அடை. சரி அடைச்சாச்சு. ஏன் அடைக்கிறாங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் சரி வராத ஒரே பையன் மட்டும் தனியாக இருக்காங்கன்னா, நம்மளுக்கு தான் ஹேண்ட் ரைட்டிங் வரலையோன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த பையன் கூட சேர்ந்து உட்காரப்ப எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரல, எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரல, அப்படி அப்போ எல்லாருக்கும் அது பிரச்சனை, பரவாயில்லையே இது நமக்கு மட்டும் நினைச்சோமே, சரி சரி பரவாயில்ல, அப்போ எல்லாருமே பிரச்சனை இருக்கும்போது அப்படி பாயிண்ட் கொண்டு வரும். சரிதாங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் ஆகும். சரிதாங்களா? ரெண்டாவது ஓப்பனாக பேசணும், மனசு விட்டு பேசணும், முன்னுறவோட பேசணும். அது ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு மனசில் ஒன்று பேசக்கூடாது. சரிதானா? அதாவது பி யுவர் செல்ஃப், நீங்கள் நீங்களாகவே இருக்கணும் எப்பயுமே. இப்போ நீங்கள் ஒரு ஜட்ஜாக இருக்கிறீங்க, ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் வருது, வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 10 கோடி ரூபா தராங்க விட்டுருங்கன்னு. நீங்கள் நேர்மையானவர், நீங்கள் நேர்மையானவராக தான் இருக்கணும். 10 கோடி தர்றாங்க, அந்த ஜட்ஜாக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, புரியுதுங்களா? அது மாதிரி ஜட்ஜெலாம் இருந்துருக்குறாங்க. இந்த சந்துருன்னு ஒரு உங்களுக்கு இங்கே முகமது எப்படி இருக்கா அப்படின்னா, அவங்க ஃபீல்டு அவரை பற்றி கொஞ்சம் பேசி ஆகணுமா இல்லையா? ஏன்னா முகமது மீனா நம்மளே டச் பண்ணாமல் இருக்காப்பையே. கோவோ தம்பி ஒரு அற்புதமான புத்தகம். அதாவது ஒவ்வொருத்தையும் நல்லா கவனிங்க. என்னுடைய இதயங்கிற புத்தகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பக்கம் இருக்கு. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சார் நம்ம மறந்துருப்பாரு, ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும். ஆமாம், ஒவ்வொருத்தரும் என்ன செய்வீங்க, ஒவ்வொருத்தருடைய குணமும் எனக்கு தெரியும், ஒரு சின்ன குணமாச்சும் எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை எல்லாம் அந்த பின்னி பணிஞ்சிருக்கு. எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தெரியுமா அது உங்களுக்கு? சார்கிட்ட அடி வாங்காத அடி வாங்காத பையன் இருந்தா 100 ராஜியில 1 கிலோ அல்வா தெரியல. ஏங்க ஐயோல கேட்டா என்ன நான்
நான் சொல்லி கொடுத்ததில்ல நீங்க மறக்காத கருத்துக்கள் என்னன்னா நல்ல நீதிகள் வரல தெரியல. அப்துல் கலாம் இருக்கானையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைண்டிங் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீ அங்கேயே போயிடு. இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும், இதெல்லாம் மறக்க முடியல. சொன்னாதான் எனக்கு வந்து ஏன்னா இதெல்லாம் எங்க குடும்பம், இந்த குடும்பம் இருக்கிறப்ப சொல்லணும். இது வந்து சொல்லி இந்த சந்தோஷமா இருந்தா வீட்டில் கொஞ்சம் வரவேற்பு நல்லா இருக்கும். என்னங்க போட்டு உழப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சீனிவாசாருக்கு எல்லாமே தெரியும். அப்ப நாங்கெல்லாம் இருக்கிறப்ப இந்த ட்ரெயின்ல இறங்கி வருவோம். அப்ப ஏடிசின்னு ஒரு டுட்டோரியல், அதுவே டுட்டோரியல் சென்டர் ஆர்வம் சார், அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான். அந்த வந்து இறங்கி வர்றப்ப அவர் என்னமோ நடத்திட்டு இருப்பாரு. அந்த ஆர்டிகல்ஸ் ஏன்டா அந்த பையன் தெரியாம டியூஷன் நடக்குது போய் சாய் ஜாயின் பண்ணுவோம். நாங்கள் இந்த வந்தாலும் பார்த்தா குரல் டப்பு கேள்வோம். அவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து ஃபெயிலான பையன்கள்னா கொண்டி சார் இது வந்து ஓகே ஓகே சேர்த்துக்கலாம். எது ஃபெயிலு சார்? இங்கிலீஷ் ஓகே 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 வெரி குட் வெரி குட் சார். குட் குட் சார் மேக்ஸ்லேயும் வெரி குட் வெரி குட். என்ன ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில்னா குட், 2 சப்ஜெக்ட் பண்ண வெரி குட்டானா 2 சேர்ந்தா டியூஷன் ஃபீஸ் அறிவில்ல. அற்புதமான பிள்ளைகள்லாம் இங்கே இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு பையன் லீவ் லெட்டர் கொடுத்தான். நல்ல பையன், உண்மையில் நல்ல பையன். அவன் பேரை இப்போ சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் போய் என்னடா அப்படின்னீங்க, அவன் எனக்கு ஃபோன் அடிச்சுடுவான், கட் பண்ணுவான், பாஸ் பண்ணுவான். ஏன்னா அவங்க வீட்டில் கல்யாணம் ஒன்று இருக்கு, என்ன கூப்பிட்றதா இருக்கிறோம். அவன் என்ன சொன்னாக்கா, ஒரு நாள் பையன் உங்களுக்கு தெரியும் லீவ் லெட்டர் ஒன்றா கொடுக்கணும். அதில் கொஞ்சம் நான் ஹாஷாக இருந்திருப்பேன். அது வந்து அது உண்மைதானே, அது அந்த டயத்துக்கு. ஆமாம், அது உங்களுக்கு தெரியும். அது எப்போ உணர்றாங்கன்னா பையன் இப்போ தான் உணர்றாங்க. அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கு எல்லாத்தையுமே. இங்கே எல்லாருமே குறையவே மாட்டேங்க. அது பெரிய கிஃப்ட்டுங்க. எங்களை மாதிரி ஆசிரியர்கள் வேறு எங்கேயுமே இது கிடைக்காதுங்க. அப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், யாராவது லீவ் லெட்டர் கொண்டா கொடுக்கணும், நேராக கொண்டா கொடுக்கணும், இல்லை ஃபாதர் கொண்டா கொடுக்கணும், அவங்க கையெழுத்துக்கணும். அதெல்லாம் அவன் பெரிய கில்லாடி கடி வேலையெல்லாம் பண்ணிடுவான். நம்ம அதெல்லாம் நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதில் வந்து கொடுத்தான். என்னப்பா என்ன சார், அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படியா? சரி சரி போயாச்சு. அப்போ நான் வந்து மெயிலுக்கு போவேன். நைட்டு மெயிலுக்கு ஒரு ட்ரெயின் தான் காலையில் கம்மன் வரும், நைட்டு போவேன். அந்த நம்ம மையத்தாங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் முனாசூட்டு கைத்தாப்பில் இருக்க முனாசூட்டு கைத்தாப்பில் அதானே முனாசூட்டு கைத்தாப்பில் அங்கே போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கப்ப ஒருத்தர் வர்ற, சார் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறார். ஏங்க நீங்கள் யாரு, நீங்கள் என்ன, நீங்கள் இந்த பையனோட ஆமாம் என்னங்க நீங்கள் மவுத்தா போயிட்டீங்க. பண சந்தேகம் பக்கத்து மையத்தா முடியாது. அப்புறமா பார்த்து என்னன்னா அதான் பண்றதுல அப்பா அண்ணா தாத்தா சொல்றதுக்கும் பக்கத்துல மையத்தா உள்ள இருக்கு. எனக்கு வேத்து எழுதிட்டு பார்க்க நேரம். ஆமா, ஒரு சுபசுமையான சில அனுபவம். அப்புறம் பார்த்தாக்கா நம்மளாம் பெட் அனிமல் வளர்ப்போமா இல்லையா? கிளியை வளர்ப்போம், புறா வளர்ப்போம், வளர்ப்போம், நாய் வளர்ப்போம். ஒரு பையன் ரொம்ப நாளாக பள்ளிக்கூடம் வராமல் இருக்கா, அவன் பூச்செல்லாம் எடுத்துட்டு வராங்க. ராஜா சார் பீட்டிக்கிட்ட பார்த்தா பாட்டில் என்னமோ போட்டு அடைச்சி கொண்டுருவாங்க. என்னன்னா ஏன்டா பள்ளிக்கூடம் வர சார், நான் பாம்பை பார்த்துக்கிறேன், பாம்பு வளர்க்குறான். அப்போதான் சொன்னாங்க, சார் நீங்கள் நல்ல வேலை ரிட்டையர் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு 11th இந்த பையன் வளர்த்துக்கணும், 2 வருஷம் இருக்குது, நீங்கள் 2 வருஷம் ரிட்டையர் ஆகிடலாம். அவன் பாம்பு வளர்த்துட்டு நான் பார்த்துக்கிட்டேன். அவன் பாம்பு வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன்லாம் ரொம்ப ஒரு அதிசயமான பையன்கள். கிராமத்தை பற்றி சொல்ல போனாக்கா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒன்றும் எல்லைகளே கிடையாது. ஆமாம், ஸோ அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியாத நினைவுகள். அப்புறம் தம்பி கூட சொன்னாப்புல, வருகின்ற மாணவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிவுரை நீங்கள் சொல்லணும். என்ன அறிவுரை நம்ம சொல்ல போகிறோம்? உள்ளே யாரை ரொம்ப பிடிக்காதுன்னா அறிவுரை சொல்கிறவங்கலாம் பிடிக்காது. இனிமேல் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா பாதி பேர் கூட்டம் கலைஞ்சிடும். ஒரு மீட்டிங் நடந்துருச்சு, ஒரு மீட்டிங் நடந்து முடியுது. ஒருத்தர் அருவா எடுத்து ஓடியாடுறாரு.
எடுத்துட்டு வந்தோடனே நின்றுக்கிட்டார், யாரும் எடுத்து வச்சுட்டார். நீங்கள் அந்த பேசுகிற கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன கருத்து? அடடா, அந்த நான் எப்படி சொல்லுவேன் அந்த சென்டென்ஸை, அற்புதமான கருத்து. என்ன சொல், இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்வேன்னு சொன்னீங்க. அது அற்புதமா, அடடா, அந்த கருத்தை பாருங்க, கருத்தை பார்த்தே இல்லை. சரி, இது ஏன் அருவா வச்சிருக்கேன், இந்த மீட்டிங் யாரும் ஏற்பாடு பண்ணுறது புரியுதுங்களா? அந்த மாதிரிங்க அது சிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய பெருசு. அந்த வாய்ப்பு சிரிக்கிறப்ப நிறைய ஹார்மோன், டோபமைனா சார், நல்ல ஹார்மோன் டோபமைனா, சக்தி வாய்ந்த சந்தோஷமான சார், அது அந்த சுரக்குது டோபமைன். நீங்க சிரிக்கிறப்ப கோவப்படுறப்ப ஒரு 40 விதமான சுரப்பிகள் வேலை செஞ்சு நம்மளை கெடுக்குது. புரியுதா? இது என்ன செய்யணும், டோபமைன் சந்தோஷமான ஹார்மோன். அது சுரக்கிறப்ப உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். வி ஃபீல் யங். அதான் சொல்றேன், நான் வீட்டில் இருந்தால் நான் வெக்கத்தோடு சொல்றேன், 10 தடவை டாய்லெட் போகணும். இன்னைக்கு ஈவினிங் போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சாப்பிட்டு தான் போகிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏன் கேட்குறீங்க, போன வருஷம் மட்டும் நான் பாஸ் பண்ணியிருந்தானே என் பையன், சரி பண்ணியிருந்தேன், ஆனால் நான் டாக்டருக்கு சேர்த்துருப்பேன், அவன் எங்கள் குடும்பத்துக்கு பலனாக இருந்திருப்பான், சரி என்ன ஆச்சுங்க சேர்க்கலை, என்ன போங்க லைஃப். அந்த மாதிரி பழசை பற்றியே பேசிட்டு இருப்பான். ரொம்ப பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் மட்டும் ஜெயிச்சிருந்தேன்னா, நீ ஜெயிச்சாதானே, ஜெயிக்கலையே, நான் ஜெயிச்சிருந்தானா கடவுள் இங்கே வந்து பார்த்துருக்கலாம். இந்த பிரசிடண்ட் ஆகி அதனால எங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை ஊராட்சியாக கொண்டு வந்துருப்பாங்க, நகராட்சியா ஜெயிக்கலையே. ரொம்ப பேர் அப்படியே பேசியிருப்பான். நான் மட்டும் அப்படி செஞ்சிருந்தா, நான் மட்டும் இப்படி போயிருந்தா, சரிதானே? புரியல உங்களுக்கு? நான் மட்டும் என் பொண்டாடி பார்க்காம இருந்தா இன்னொரு பொண்டாடியை கல்யாணம் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? சில பேர் அப்படியே பேசியிருப்பான், பாஸ்ட்டை பற்றியே பேசிட்டு இருப்பான். அது இம்பாசிபிள், முடிச்சது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். புரியுதா இல்லையா? அது அவ்வளோதான், அது திரும்பாது. அதுதான் என்ன சொல்கிறாரு டாக்டர் சொக்கலிங்கன்னு ஒருத்தர் இருக்கார், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் என்ன சொல்கிறார், மனசை சந்தோஷமாக வச்சுக்கங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கங்கன்னு சொல்கிறார். அவர் எல்லாம் கேட்குறாங்க, என்ன சார் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டே இந்த டானிக் கேங்கேஜ் வாங்கி கொடுக்குறதுக்கு? அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, நான் சொல்கிறத கவனிங்கிறாரு. பழசை பற்றி கவலைப்படாதீங்க. டோன்ட் திங்க் ஓவர் த பாஸ்ட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ போன ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியலைன்னா என்ன போயிட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன். புரியுதா இல்லையா? ஏன்னா நேற்றுங்கிறது உடஞ்ச பானை, அது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை பற்றி கவலைப்படாது. இன்னைக்கு கையில் உள்ள வீணை அழகாக மீட்டுக்கலாம். ஆமாம், அழகாக மீட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த இசையை கொடுக்கலாம். அப்போ டுடே இஸ் அண்டர் டிஸ்போசல், நம்ம கையில் இருக்கு, பயன்படுத்திக்காத. இப்போ நான் அதை சொல்லிட்டு கூடாது, நான் அன்னைக்கு மட்டும் வந்திருந்தேன்னா வராமல் போயிட்டேன். இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நல்ல விருந்து இருந்துச்சு, நல்ல இது, அதை சொல்லி என்ன போதும், இது உண்டா? ஸோ மாசை பற்றி விட்டு பேசுறீங்க. ப்ரெசென்ட் தான் ஆக்டிவ் டிஸ்போசல் உங்கள் கையில் இருக்கு, பயன்படுத்தி மைக் யூஸ் ஆஃப் இட். பயன்படுத்திங்க. இன்னைக்கு மைக் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு விடுவோனா? அது கையில் உள்ள வீணைங்கிறோம், அது பானை, பாசன்ஸ். இது வீணை அழகாக மீட்டு நாமும் சந்தோஷம் அடையலாம். எழுத்தாளர்களுக்கு சில பேர் வீணையை போட்டு அறுக்கலாம், அது ஒரு இசை. சில பேருக்கு அப்படி இந்த இசை எப்படி இருக்கு அப்படிங்கிறோம். புரியா? புரூட்டல் திங்கிங். சில உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தர டப்பா போட்டு டக்கு அடிக்கும், இந்த சத்தம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு. அது அந்த மாதிரிங்க. சரி சார், நாளைக்கு மதில் மேல உள்ள பூனை என்ன சார், பானை வீணை பூனை. ரொம்ப பேர் என்ன பண்ணா, சார் என்ன நடத்துறாங்க எக்கனாமிக்ஸ், அது இல்லை, அது சார் வந்து இந்த பானை வீணை பூனைன்னு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். சார் மறக்க முடியாத விஷயம், இந்த பானை வீணை பூனை. அது வந்து மதில் மேல உள்ள பூனை கேட்கறாங்க வால் எதிர்காலங்கிறது. நான் வந்து பாருங்க, நாளைக்கு நான் வந்து என்ன பண்றேன் பாருங்க, நான் மட்டும் வர்றேன், என்ன பண்றேன் பாருங்க. நீ இருக்கணும் உயிரோட இருந்தா தானே அது, புரியா இல்லையா? அது ஒன்று, அது ஒன்று அன்சென்டர். அது மதில் மேல உள்ள பூனை இங்கேயும் குதிக்கும் அங்கேயும் குதிக்கும். ஸோ பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, ஃபியூச்சரை நினைச்சு கனவு பண்ணாதீங்க. அப்துல் கலாம் கனவு காணுங்கிறது அது வேற கனவு. சரிதான் உங்களுக்கு? இன்னைக்குங்கிறது உங்க கையில் இருக்கு, அதை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை விட முடியுமா? எவ்வளோ அருமையான சந்தர்ப்பம். கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த பழைய மாணவர்கள் எங்களுடைய ஆசிரியர் குடும்பத்தை பார்க்க முடியுமா? இன்னொரு நாளைக்கு வந்தா இவர் எங்க முகமது நபி அவர் ஹைகோர்ட்ல இது பண்ணிருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போ வருவாரு? அடுத்த மாதம் வருவாரு. சரி, மகனும் என்ன பண்ணுவாரு? அவர் வந்து துபாய்க்கு போயிட்டாரு, 2 வருஷம் கழிச்சு வருவாரு. கஜானி
அவர் கொஞ்சம் பிஸ்னஸ் பார்த்துருக்காரு. அந்த வாட்டர் பியூரிஃபையரா அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நம்ம அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு அதெல்லாம் பார்க்க முடியுமா? சீனிவாச சார் இன்னைக்கு பார்க்குறோம், நாளைக்கு பார்க்க நாளைக்கு அவர் எங்கே இருக்கான்னு சொல்ல வீட்டுக்கு ஊருக்கு போயிடுவார். நெய் கொண்டு ஊர் இருக்கு புரியுதுங்களா, அங்கே போயிடுவார். சார் சொல்ல முடியாது. சார் வந்து கொல்லுக்காடு அதாவது பக்கத்தில் இருக்கு. சார் திருச்சிற்றம்பலத்துக்கு போயிடுவார். சார் எங்கே போனாலும் இங்கே மரவக்காட்டில் இருக்காங்க. ஆமாம், அதாவது மனித பிறவிங்கிறது அற்புதமான பிறவிங்க. அதான் நம்மளுக்கு எல்லாரும் சொல்றாங்க, நம்ம பழக்கத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க மனிதன் கடவுளின் அதாவது அல்லாவின் அழகிய படைப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன செய்யணும்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல் கிரியேஷன் பண்ணிட்டாங்க. இட் இஸ் ராங். மேன் இஸ் த வண்டர்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட். மனிதன் வந்து கடவுளோட அற்புத படைப்பு. கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. உங்களுக்கு சிறுநீரகம் இருக்கு, 2 சிறுநீரகம். ஐயாவும் இருக்கு, ரொம்ப ஜாகிரதையாக பேசலாம். சோழஜி ஐயாவும் இருக்காங்க, இங்கே சார் இருக்காரு, வேறு நாகராஜ் சார். வலது சிறுநீரகத்தை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அதுதான் இடது சிறுநீரகம் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. ஏன் இதை இறைவன் அப்படி படைச்சான்? வலது சிறுநீரகத்தை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சாங்க. ஏன்னா மேலே வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே எடையுள்ள கல்லீரல் இருக்கு. அந்த கல்லீரலுக்கு இடம் வேணும். கல்லீரலுக்கு இடம் வேணும். இப்போ நீங்கள் உட்காரப்பே கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்துருக்கீங்க. அப்படி இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஃப்ரீயாக பார்த்துச்சு. அது அப்படி புரியுது உங்களுக்கு? இறைவன் அதுக்காக என்ன படிச்சாங்க, அந்த கல்லீரலுக்கு இடம் கொடுக்கறதுக்காக சிறுநீரகத்தை கீழே இறக்கிட்டான். வலது சிறுநீரகத்தை. இடது சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட் இங்கே இருக்கு, அது மேலே இருக்கு. அப்போ இந்த சிறுநீரகத்தை என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் மேலே ஏற்றிட்டான். சிறுநீரகம் இடது சிறுநீரகம் மேலே இருக்குன்னு சொன்னாக்கா அங்கே இடம் நிறைய இருக்கு. மேலே கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதே கையளவு இதை வைத்து கடவுள் ஆசை வைத்து அது அங்கே தான் இருக்கு. என்ன பாடுபடுறான் மனுஷன் ரைட்டு. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இதை ஏன் இப்படி படைச்சிருக்காங்கிறது இது இறைவனோட அழகான படைப்பா. தங்கம் கோல்டுலாம் வச்சு பூசிருக்காங்க, அல்ல அற்புத படைப்பு. சரி, ஒருத்தவங்க கருவு விடுறாங்க. கருவு விடுறப்ப நீ 6ஆம் வாரம் வாங்கன்னு சொல்கிறாரு டாக்டர். அது ஒரு அர்த்தம் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் நம்ம பிள்ளைக்கு ஹார்ட் பீட் அப்படி தான் போகிறோம். 6ஆவது வாரம் 42 நாள் வருது இல்லையா? 39 40 என்ன சார் சொல்லுங்க சார் 42. அப்போ போகிறப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா ஹார்ட் பீட்டை பார்ப்பாரு. நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த 42 4ஆவது வாரத்துக்குள்ள ஹார்ட் பீட் வரணும்னு செஞ்சானே அல்ல இறைவன், இயேசு, யாரோ இருக்கலாம் அல்ல, அதாவது கடவுள். கிரேட். அது என்ன அற்புத படைப்பா, அழகிய படைப்பா? அற்புத படைப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா இல்லையா? ரெட்ட குழந்தைங்க பிறகுது, அதில் பல அற்புதம். ஒரே கருமுட்டை 2 பிரியுது, 2 கருவுலையும் 2 ஸ்பெர்ம் போய் சேருது. அப்பா 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 எப்படின்னா அது பெரிய சாப்டர். அதை சொன்னாங்க. இதெல்லாம் இறைவனுடைய அற்புதம். சரிதாங்க உங்களுக்கு? அப்புறம் சில பேர் ஒரு கேள்வி கேட்கறாங்க. பெரிய டிபேட் நடந்துச்சு. நான் 2 மணி நேரம் பேசுகிறேன் வாட்ஸ்அப்பில். ஒரு பைசா போதும். பையன் ஒரு முடிவு பண்ணான், சார் பேச ஒரு தண்டனை கொடுக்கும். சரிதானா? என்ன படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தாங்களே சார், அதுக்கு என்ன சார் நினைக்கிறீங்க? கொஞ்சம் போச்சு, அவ்வளோதான். எல்லாரும் இது என்னது என்ன இது குரூப் கான்வர்சேஷன் கான்ஃபரன்ஸ் கால் கூட உட்காந்து கேட்க சார் பேசுறது. யாரா பிடிச்சி அவரை கை கூப்பிட்டது நல்லா தெரிஞ்சுட்டு தானே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய இதை சொல்கிறப்ப என்ன ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன். இறைவனோட அப்பா அப்போ ஒரு பையன் கேட்டாப்புல, சார் இறைவனோட அற்புத படைப்புங்கிறீங்க, சில பேர் கொஞ்சம் குறைபாடுகளோட பிறக்கிறாங்களே, அது அற்புத படைப்பா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் இறைவன் அல்லது இயேசு சிவபெருமான் படைப்புடைய அருமையை உணரணுங்கிறதுக்காக, படைப்புடைய அருமையை உணரணும். இப்போ நான் இருக்கிறேன், இந்த தொண்டை இருக்கிறது பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு சேடு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இங்கே ஒரு பெரிய ஹஜரத்து இருந்தாங்க, அருமையாக. இங்கெல்லாம் அந்த கொத்துவாப்பள்ளியெல்லாம் வந்து பயம் பண்ணுவாங்க. பேர் பார்த்தீங்க, அவங்களோட தொண்டை யாராவது செய்வனை வச்சு பேச முடியாமல் போச்சு. தெரியுதா? யார் அவங்க பேச முடியலைங்க. மிகப்பெரிய நிறைய விஷயங்களை சொல்ல நினைக்கிறார். எழுதி தான் காமிப்பார், எழுதி காமிப்பார். இப்போ வைத்தறிச்சேன், எவ்வளோ பெரிய வைத்தறிச்சேன்.
பாருங்க அந்த மாதிரி இறைவன் இந்த பொருளை கொடுத்துருக்கான், நம்மளுக்கு அற்புதமானது. கையை கொடுத்துருக்கான், காலை கொடுத்துருக்கான், சில பேருக்கு கொடுக்க விட்டுருக்கான். அதை என்ன சொல்றாங்க, அதை எப்படி நீங்க அழகிய படைப்புங்க இல்லை, அவங்கள நல்லா கைகா உள்ளவங்க இந்த பிறவியை பார்த்து எல்லாம் நம்மளுக்கு சிவபெருமா நம்மளுக்கு ஜேசு நம்மளுக்கு எவ்வளவு அற்புதமான படைப்பை கொடுத்துருக்கிறாரு. அல்லாஹ் நம்ம எத்தனை தடவை இது செய்யறது, திக்ர் செய்யறது, எத்தனை தடவை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி நினைக்க வைக்கிறானா இல்லையா? ஸோ அது வந்து அற்புத படைப்பு. ஸோ அழகிய படைப்பு இல்லை. டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க மேன் இஸ் த பியூட்டிஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட் போட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஏன்னா சாகிற காலத்தை தொழுது போதாலும் பெரிய பயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சில பேர் ஒரு பையன் ஃபோன் பண்றான், அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாரும் சொல்லியிருக்காங்க சாரு எடுக்க மாட்டாரு, அடிச்சுட்டே எடுத்தான். ஹலோ தம்பி, யாருப்பா பேசுறீங்க? சார் நான் ரியாஸ் சார். ரியாஸ் யாரு? அதான் சார் அதெல்லாம் பண்ணோம். ஏன்னா திருப்பதியில் போய் அந்த மொட்டை அடிச்சிருக்கோம் கூப்பிடுவானே, யாரும் திருப்பதியில் எல்லாமே மொட்டையா இருக்கான். அந்த மொட்டை அடிச்சு தேவாக்கு ஒரு திருப்பதியில் கூப்பிடுவாங்கன்னு அவ்வளோதான். புரியாத செருகட்டி தள்ளுவாங்க, போ 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 தள்ளுவோம். எப்படி மொட்டையை அடிச்சாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமோ இல்லையா? அது மாதிரி இந்த ஹஜ்ஜில் போய் இந்த அதை அணிஞ்சிருக்கோம், அவர் பாரு அவரை வச்சு கூப்பிடுவாங்கன்னா எல்லாருமே அணிஞ்சிருப்பாங்க. யாரை போய் இடம் கண்டுபிடிக்கிறது சரிதானே உனக்கு? அப்போ அந்த மாதிரி இருக்கப்ப நான் தானே அதெல்லாம் பண்ணேன். சரி தெரியும் தம்பி, ரியாஸில் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் எங்கே? அதான் அந்த ஸ்டேஷனுக்கு போவீங்களே, அங்கே இருக்குமே எங்கள் வீடு அங்கே தான். பேரும் நம்மளை வந்து சார் நம்மளை கேள்வி கேட்டாரு, அது மேலே எங்களை கேள்வி வச்சோம். என்ன நினைச்சாலும் தெரியல, ஒரு அடி வாங்கிப்பா நம்மளுக்கு நிறைய. சரிப்பா தம்பியா வாங்கி இங்கே வீடு என்ன? அதான் நான் அப்படியே பக்கத்தில் இந்த நீங்கள் அடிக்கடி வருவீங்கல்ல உங்கள் ஃப்ரெண்டு, யார் ஃப்ரெண்டு? இப்படியே பாருங்க, அரை மணி நேரம் பேசுறேன், யாருமே சொல்லலைங்க. அப்புறம் சொல்றா சார் நம்ம அப்புறம் கான்டாக்ட் பண்ணுவோம் சார். எப்போ கான்டாக்ட் பண்றது? அதுலேருந்து என்னன்னா உண்மையா ரியாஸ்ன்னு மற்ற ரியாஸா இருக்காங்க வந்துருக்காங்கல்ல, எல்லாருமே பிளாக் பண்ணி விட்டேன். தாங்க முடியலைங்க, அரை மணி நேரம் பேசுறேன், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இது மாதிரிலாம் நிறைய வந்து மாணவனுடைய பழைய காலங்கள், நம்ம ஆசிரியர் பெருமக்களோட இருந்த காலம், அது வந்து நான் உண்மையில ஒன்று சொல்கிறேங்க. எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்குள்ள ஈகோலாம் கிடையாது, சுப்பீரியாரிட்டி பேரெல்லாம் கிடையாது. எங்களுக்கு அப்படியே ஃபீல் லைக் ஒரே குடும்பம், வேறுபாடே கிடையாது. நாங்கள் ஐயாவுக்கு என்ன சொல்கிறோம், எங்களை ஆசீர்வாதம் ஐயா எங்கள் தலைவர் ஏறிட்டோம். ஏன்னா அவர் பெரியவர், வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் மாதிரி புரியுதுங்களா? ரெண்டாவது நான் அப்பாயின்மெண்ட் நடத்த சார் தான் ஹெட் மாஸ்டர். அந்த அப்பாயின்மெண்ட்டில் யார் கையெழுத்து போடுறா? ஐயா தான். மறக்க முடியுமா? இன்னைக்கு நான் திங்கிற உச்சி பணம், போடுற சட்டை, கொடுக்குற பேண்ட்டு, இதெல்லாம் யாரு? எம்எம்எஸ் கொடுத்த அல்லா எம்எம்எஸ் என்ற ஒரு மிக சிறந்த எஸ்எம்எஸ் அவர் மூலமாக, ஏன்னா அல்லா எல்லாரும் நேரடியாக செய்ய முடியாது. அது தனக்கு ஓப்பானவர் மூலமாக செய்யலாம். எஸ்எம்எஸ்லாம் இல்லைன்னு நாங்கள் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் முடிவு. ஹாஜி சார், இந்த சார்ங்கிற பட்டத்தை அதெல்லாம் கொடுத்துருக்காரு. இல்லை ஹாஜினா ரொம்ப வருஷம் நீங்கள் எப்போ ஹஜ்ஜுக்கு போனீங்க? இப்போ சில பேர் பையன்களை கிண்டல் பண்ணுறாங்க, சார் நீங்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து அவங்க பேர் எப்படி வச்சுருக்கோம்? ஹாஜி 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 எந்த வாரத்துக்கு போன பேசிட்டு இருக்காங்க. எதாவது கதைக்கணும் சார், அதாவது சார் நம்மளை என்னென்ன பாடப்படுத்திருக்காரு சார் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் எப்போ சார் போகிறீங்க? இப்படி அப்போ இருந்தலாம் அப்படிங்களா சார்? அதுக்கு வருத்தம், நம்மளோட பையன் படித்த பையன் தானே அந்த பாணியை கரெக்டாக அது மாதிரிங்க. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டு பியர் இன் மைண்ட். சில சின்ன விஷயம், நான் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டா நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ரொம்பவே சொல்லியிருக்கேன், டென்ஷன்ங்கிறான். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் அவனுக்கு, புரியுதா இல்லையா? காலையில் ஆஃபீஸில் ரொம்ப பறக்க பார்த்தா அவனை ஒன்றும் பண்ண முடியாது. கரட்டி போட்ட சட்டியை மறுபடியும் எடுத்து மாட்டிப்பான். புது சட்டியை என்ன பண்ணுவான், குப்பையில் கொண்டு போடுவான். புரியுதா இல்லையா? பனியை எங்க, சட்டை எங்கம்மா, அந்த அழுக்கில் பனியை எடுத்து மாட்டிப்பான், நல்ல பனியை தூக்கி அழுக்கில் போடுவான். புரியுதா இல்லை? ரெகலம் பண்ணுற ரெகலையை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரே சடப்படம் தான், அதே சடப்படம், அதே அப்பா 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 ஒரே அதே சமயத்தில் வந்து சேடை வேறு, சேடை சடப்படம். சாதாரண உங்களுக்கு என்ன காரணம் சொன்னாக்கா பிளான் இல்லை. இப்போ நாளைக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் பெருமைக்கு சொல்ல,
முந்தா நாள்லேருந்து தயாராகும். அதுதான் கண்டக்டர், பஸ் கண்டக்டர் இப்போ நீ காரணம் கொடுத்து வச்சாங்க கேட்பாப்புல, சார் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கூட சில்லறை கொடுத்தாங்க, 70 தான் கொடுக்குறீங்க, 15 15, 14 70 14 தான் கொடுக்குறீங்க, கொஞ்சம் கூட கொடுத்தா என்ன? ரொம்ப வருத்தப்படுவாங்க. இன்னும் ஒரு நாள் பெரிய கூட்டு நடந்துச்சு. என்ன சொன்னாக்கா, நான் கதையை விட்டு இங்கே வரேன், இங்கே வந்துடுறேன். ஒரு கண்டக்டர் நல்லா பழக்கப்பட்டவர் தான், நாகப்பட்டினம். நான் அவர் கொடுத்துட்டேன், 15 ரூபா கொடுத்துட்டேன். 14,000 ரூபா போய் நான் 50 பைசா அவர் கொடுக்கணும். அன்னைக்கு மட்டும் ஒரு இதாச்சு. அப்பா பெரிய ஆச்சரியம். என்ன கீழே இறங்குறாரு எங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அந்த சளி அப்படியே, சார் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? என்ன சளியோட கொண்டாந்து கொடுத்தா சார் அப்புறம் வாங்கிக்கிறேன் சார், நீங்க வேற ஒரு பைசானாலும் விட மாட்டீங்க சொல்லுங்க சார் எவ்வளவு எனக்கு அப்படியே நெளிஞ்சு, சார் என்ன சார் ஏன் என்ன நீங்க சார் சார் வச்சுங்க சார் எங்க போயிட்டு நீங்க எப்படி சொல்லுறீங்க? அது மாதிரி சொல்லி வாங்க முடியாது நம்மளுக்கு. அது மாதிரி அந்த இதுல கோயில் ஒண்ணு இருக்கு, எல்லாம் கோட்டையெல்லாம் கட்டிட்டு வருவாங்க, சேவல் கோயிலாம். அதுக்கு ஒரு பெரிய கோட்டையை தூக்கி வச்சிருக்காரு தலையில, விளக்கெண்ணெய் தடையில மேல வாசம்னா அவ்வளவு செட்டு. அவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டு, நான் என்ன பண்றேன், பக்கத்துல நிக்கிறாரு, வேத்து ஊத்துது, விளக்கெண்ணெய் வாடையா வேர்வை வாடையா ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா நான் இங்க ஸ்கூல்ல வந்தா நான் விளக்கெண்ணெய் தடை ஐயா கொஞ்சம் உட்காருவீங்களா? இல்ல ஐயா நீங்க நெல்லு, நீங்க உட்காருங்க. உட்காருங்கன்னா ஊத்திக்கிட்டே இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாம மெல்ல எழுப்பி அவர் உட்காருங்க, நீங்க ஏன் போறீங்க, நீங்க உட்காருங்க அப்படிங்கிற அந்த மாதிரி சங்கடங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் சில சுயான அனுபவங்கள். எதுக்கு நான் சொல்ல வர்றேன், இந்த பரபரப்பு எப்ப பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன். இதை கேட்டது டென்ஷனுக்கு ஒரு இது, ஒரு நல்ல பெஸ்ட் என்ன சொன்னாக்கா, திங்க் பிளான் ஆக்ட். எந்த ஒரு விஷயமா இருந்தா சார், திங்க் பிளான் ஆக்ட். நான் இன்னைக்கு வர்றேன், இங்க உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னா அவ்வளவு பாடு, இந்த கட்டுறதுக்கு அவ்வளவு முயற்சி, நான் வந்து சேர்றதுக்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கே வழி இல்லை, அவ்வளவு பாடு. ஆனால் நல்லா பணம் சேர்த்துட்டான். ஏன்னா எல்லாம் உருவங்களை பார்த்தது, உள்ளங்களை பார்த்துட்டான், உள்ளங்களை பார்த்துட்டான். அதனால தான் அந்த குணம் சேர்த்தாச்சு. ஓப்பான புள்ள நெசூருக்கு கல்யாணம் வந்தாச்சு, உங்களை எல்லாம் பார்க்கறது சந்தர்ப்பம், எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஆசிரியர்கள்லாம் பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். அதனால் திங்க் பிளான் ஆக்ட். எதாக இருந்தாலும் திங்க் பண்ணுங்க முதல்ல, அப்புறம் பிளான் பண்ணுங்க. நான் முதல்ல திங்க் பண்ணிட்டேன், நெசூருக்கு கல்யாணத்துக்கு போகணும், பொண்ணு கல்யாணத்துக்கு, சரி அப்புறம் பிளான் எப்படி போகலாம், இப்படி போகலாமா அப்படி போகலாமா. நான் பல பஸ்ஸுகளை தாண்டி வரணும், பைக் வச்சுருக்கேன். முதல்லாம் வீட்டில் பயப்படுறாங்க, காலைல வேறு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது பாருங்க, உடனே நசீர் கார் அனுப்புறாங்க. அப்புறம் நசீருக்கு டைட்டப் கொடுத்தாச்சு. சார் நான் காலையில் 7 மணிக்கே வந்து உங்கள் வீட்டில் அப்பா வந்துடாத, நீ வரப்போ நான் கட்டிக்கிட்டு இருப்பேன் சார், நான் ஓகே நீ வரப்போ கட்டிக்கிட்டு இருப்பேன். அதனால அங்கேயும் டைம் டேபிள் கொடுத்தாச்சுங்க, அங்கேயும் டைம் டேபிள். சார் நான் வந்து காலையிலே வந்தேன் சரிதானே, நீ வரப்போ நான் கட்டிக்கிட்டு இருப்பேன். அதனால வீட்டில் நீ குடிக்க வேண்டிய டைம் 7:15 போட்டணும். சரி சார் சரி சார் ரைட்டு. அங்கேருந்து வந்தீங்கன்னா 1.25 மணி நேரம் எங்கள் ஊருக்கு மணலிக்கு 8:30க்கு வந்துடலாம். 8:30க்கு நீ வந்து எங்கள் வீட்டில் நான் அதுக்குள்ள காலைல கட்டலாம் கட்டிப்பேன், ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சரிதானே, அதை போய் சாப்பிட வேண்டியது. 8:45 புறப்பட்டோம். அவன் வந்திருக்கவே அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்கள் பக்கத்தில் இருக்காங்க, எங்கள் சின்ன பையன், இங்கே வாடா பார்த்து போகலாம் அப்படின்னு. யார் என்ன செய்ய யூஸ் அடப்பா இப்போ கூப்பிட்டானா அவன் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஐயோ அங்கே உள்ள கதையெல்லாம் பேசுவானு. நம்ம அங்கே இருந்தப்ப கொஞ்சம் ஆவாரம் என்ன ஆகுது கிளம்பு அப்படின்ட்டு 8:44ங்க ஏறி உட்காந்துச்சு. நசீர் கடிச்சாச்சு போனேன், சார் என்ன சார் பொருள் வந்துருக்கேன் சார், பொருட்டீங்களா? அவங்க 8:44 அசுபத்தை கரெக்டாக பொருட்டாச்சு. அதாவது இன் டைம் வெரி இன் அட்வான்ஸ். ஆன் டைமாக கரெக்டாக அந்த டைம் போகுது, இன் டைமாக கொஞ்சம் அட்வான்ஸாக போகுது. அது ஒரு அதே இங்கிலீஷையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல. அதனால என்ன சொல்கிறேன், அப்படி கரெக்டாக வரும், எந்த டென்ஷனும் இல்லை. நசீருக்கு என்ன ஒரு ஆசைன்னா வீட்டில் இறைவன் உள்ளங்களை பார்க்கின்றாங்க, அதில் எந்த ஒரு மறுப்புமே கிடையாதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதில் மறுப்பே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கணும் சார், எங்கள் வீட்டில் உட்காரணும். பார்த்தா நம்ம செட்டுகள் எல்லாமே பார்க்குறோம்ல, அதெல்லாம் ஒன்றும் இப்படிலாம் உடனே ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இது எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு வரவேற்பு சரிதானே. நீ அங்கே ஒரு கல்யாணம் போய் அங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா நீ மட்டும் உட்காந்துருக்கீங்க, என்ன இது ஒன்றுமே வரவேற்பே இல்லையா உங்களுக்கு அப்படின்றது. ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னா கார்டியல் வெல்கம்.
காரு பாம்பு இருக்கும், அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்குங்க. எங்கள் எல்லாருக்கும் அப்படிதான். இப்போ நாங்கள் இல்லாமல் கொஞ்சம் வயசு கம்மியாகிட்டோம். நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு தான் இருக்குது. இந்த பொறுமையை உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? காலத்தோட கட்டாயம் நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க தான் போயிடலாமா, முடியலையே. அதனால அந்த திங்க் பிளான் அதை நீங்கள் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறணும். நல்லா வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சட்டை போடணும், என்ன அவங்க வந்துவாங்கல்ல திங்க் பிளான் ஆக்ட். அப்போ வர்றோம்னா ஆமாம் என்ன இன்னைக்கு என்ன சட்டை போடணும், என்ன பேண்ட்டு அதுதாங்களா. அப்புறம் வந்து பஸ்ஸுக்கு எவ்வளோ காசு, அப்புறம் அங்கே போனோன்னு ஒரு டீ ஒன்று குடிக்கணுமா, அங்கே எவ்வளவு, இது எல்லாருமே எங்கே வச்சிருந்தது. யாருக்கும் ஒரு பைசா கூட கிடைக்காதுங்க. அதான் பெரிய எல்லாரும் பெரிய வருத்தப்படுறது தான். அங்கே அவர் அடிக்காரு பணி வாங்குறத என்ன பண்ணியிருக்காரு, 50 பைசா கொடுத்தா அப்படி இருக்கு, சரியாக ஒரு மேலே தமிழ் தமிழ் சார் எவ்வளோ கொடுக்கணும் ஓடி கடந்து ஏன் இப்படி வெறுக்கிறீங்க, என்ன காரணம் என்ன காரணம். இந்த பக்கத்தில் தான் கோட்டையை வச்சு நிற்கிறாரு இருந்தாலும் விளக்கணையை தடவிட்டு. ஒரு சுவையான அனுபவங்கள். அந்த திங்க் பிளான் ஆக்ட் அது ஒரு நல்ல வெற்றிகரமான செயல். இன்னொன்று எதையுமே போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுங்க, தள்ளி போடக்கூடாது. நீங்கள் பாருங்க, அது விடக்கூடாது, அந்த காரியம் விடக்கூடாது. இன்னைக்கு வரணும்னா வந்துடணும், டூ ஆர் டை, அவ்வளோதான். செஞ்சிடமா செஞ்சிட உடனே முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அது. அப்பைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சரிதானே. எந்த காரியமாக தள்ளி போடாது. தள்ளி போடுறது நம்ம நேரத்தை திருடணும். நம்ம நேரத்தை திருடணும் யாருன்னா தள்ளி போடுறது, புரிதுங்களா உங்களுக்கு. அந்த எதாவது தள்ளி போடக்கூடாது. சரி, டயத்துக்கு செஞ்சிடணும், புரிதுங்களா உங்களுக்கு. கல்யாணத்தில் மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்து கரெக்டாக வரும் எல்லாரும். அந்த ஒத்து உட்காரால மெஜிலிஸில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை எங்கே இங்கே தான் இருக்கேம்மா, புரிதுங்களா. அதனால அந்த எதையுமே தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டால் காரியங்கள் உருப்படாது, புரிதுங்களா உங்களுக்கு. சரி, அடுத்தது இன்னொரு விஷயம், நான் பேசாதீங்க எப்பயுமே. நான் மட்டும் இல்லைன்னா பாருங்க, நான் அங்கே இருந்ததால தான். நான் மட்டும் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் போனதால தாங்க, இல்லைன்னா ஒன்றும் நடந்துருக்கு. சில பேர் அவனை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். எப்பயுமே நம்மளை பற்றி நம்ம பேசக்கூடாது, மற்றவங்க தான் பேசணும், புரியுதுங்களா உங்களுக்கு. எப்பயுமே பேச்சில் என்ன அழகா ஒரு அழகான வார்த்தை பார்த்தேன். வாட் இஸ் அ ரியல் கான்வர்சேஷன்? கான்வர்சேஷன்ங்கிறது 2-3 பேர் மேலே பேசுறது, டயலாக்னா 2 பேர் பேசுறது. சைலன்ஸ் இஸ் அ ரியல் கான்வர்சேஷன். என்ன அர்த்தம்? பேசிக்கிட்டே இருக்காதே, கவனியா. இப்போ நீங்களாம் பார்த்துருக்கீங்களா, இது தெரிஞ்ச உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்களா, இது பேசாம அழகாக உட்காந்துக்கிட்டு பாருங்க. புரியுது உங்களுக்கு? அதுக்கு எவ்வளோ அர்த்தத்தை பாருங்க. சைலன்ஸ் இஸ் அ ரியல் கான்வர்சேஷன். சார் எப்படி சார் அமைதியாக இருந்தால் எப்படி சார் பேசுறது? அமைதியாக இருந்து வாயை குத்து, காதை துறை, வாய் கொஞ்சமாக பேசு, நிறைய கேள்வி. அதனால எப்பயுமே நான் பேசக்கூடாது, புரியுதுங்களா இல்லையா. மற்றவங்களை பேச சொல்லி நம்ம அதை கவனிக்கணும். இப்படி நிறைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்நாளுக்கு அகம்பராக இருந்திருக்கும். இப்போ சீக்கிரம் முடிச்சிட்டேன், சீக்கிரம் அப்படி சொல்லிட்டா நீ முடிச்சு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு அண்ணன் எடுத்துக்கலாம். சரிதான் உங்களுக்கு. அதெல்லாம் தெரியாதுல்ல. ஆமாம், என்னை பற்றி நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது கிடையாது. அதில் யாரோ ஒரு பையன் சொல்லியிருக்கான் குரூப்பில், ஹாஜி சார் வர்றாரு, ஏதோ ஒரு டாபிக் வந்து சரியாக நடத்தலையா அவர் இருந்த காலத்தில், அது விரிவாக சொல்ல வர்றாரு, யாரும் போகாதீங்க. அதில் கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சிருக்கு, அப்புறம் சமாதானம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தன் பெட்டிஷன் பெரிய சாமின்னு உட்காந்துருக்கான். அவனுக்கு எழுதாலும் எதுக்கு எடுத்தாலும் பெட்டிஷன் போடுவான். திமுனா பெட்டிஷன், இருமுனா பெட்டிஷன். இன்னும் அநியாயம் பண்ணி தொலைகிறானே. இப்போ நம்ம ஸ்கூலில் நடக்குதா? அதான் நடந்துட்டு இருக்கு. அங்கே யார் பெட்டிஷன் பெரிய சாமி? எல்லாருமே வா சரி இருக்கட்டும். வாயில பெட்டிஷன் பெரிய சாமி. அப்போ பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அநியாயம் பண்ணுறான். என்ன பண்ணாலும் கோயில் கட்டினா புறம்போக்கில் கட்டுறாங்க அப்படிங்கிறான். சரிதாங்களா? ஒரு பாழஞ்ச கட்டடத்தை இடிச்சாக்கா அரசுக்கு சொந்தமான கட்டடத்தை இடிக்கிறாங்க. எது எடுத்தாலும் பெட்டிஷன் பெரிய சாமி. என்ன இந்த மாதிரி அநியாயப்பட்டா இவங்களுக்கு சாவு வராதா அப்படின்னு எல்லாம் துவா செய்கிறாங்க நல்லாட்டு. அப்புறமா எதுக்கு எடுத்தாலும் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்தானே, கடைசி காலம் முடியாத காலம் வந்துட்டு கொக்குன்னு இரும்பிட்டு இருக்கான். அப்புறம் அந்த தள்ளுவண்டி நாக்காளியில் போய் ஊர் பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டான். இந்த நாட்டாமக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஜமாத்துன்னு சொல்லுவாங்களே, கூப்பிட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாம்னு இருக்கேன். என்னையா நீ பெரிய அதிசயமாக சொல்ல வேண்டிய அதையும் பெட்டிஷன் போட வருவேன். இல்லை நான் உங்களுக்கு ரொம்பலாம் தொந்தரவு பண்ணிட்டேன், என்னுடைய காலம் நெருங்கிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ சொல்ல முடியாது.
பாருங்க எப்படி பேசுகிறாங்க. வயசான கட்டையில் பெரிய பிளானோட வந்திருக்கான். இன்றைக்கோ நாளைக்கே போயிடுவேன். போனால் நீங்கள் எப்போ இந்த தேர்லாம் வச்சு அமர ரதம்லாம் வச்சு கொண்டு போகிறீங்க, வைக்க பெரிய கட்டி எடுத்துகிட்டு போங்க. என்ன எனக்கு அப்போ தான் என் சாந்தி அடையும். அவ்வளோ உங்களை பண்ணி என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஊருக்கு பெரியவர், எப்படி தான் இருந்தாலும் பற்றினாலும் நீங்கள் பெரிய மனுஷன் இல்லையா, இல்லை நீங்கள் அப்படி செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு ஏதாவது சரி விட. அப்புறம் கூப்பிட்டு அவங்க வீட்டில் கேட்டுருக்காங்க, என்னங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இல்லை அப்பா சொன்னபடியே செஞ்சுருங்க. போட்டு பாருங்கள் வைக்க அப்படிலாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரே தப்பு தகவல் பண்ணி எதாலும் போலீஸுக்கு வந்துருக்கு. யாருங்க பெட்டிஷன் பெரியசாமி? இது இவர் தானே. அவரை யாரெல்லாம் நீங்கள் செத்தோன்னா வைக்கப்படி கட்டி எடுக்க போறீங்கன்னு பெட்டிஷன் போட்டுருக்காங்க. படுபாய் கொடுத்தாலும் செத்து கெடுத்தாடா பெட்டிஷன் போட்டுருக்கானே. என்னடா சொல்றாங்க, அவனை என்ன பண்ணி தொலைகிறது? அப்புறம் எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு நடு ரோட்ல பணம் கிடக்குது. உயிரோட இருந்தா நடு ரோட்ல போட்டாங்கன்னா அப்போ பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசுறதுக்கும் சிரிப்பதற்கும் நிறைய இருக்குது. நேரத்தோட அருமைக்கதை சகோதரர்கள் பேசணும். அவங்களோட பேச்செல்லாம் கேட்டு என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கிட்டேன். தெரியும் என்னை பற்றி உங்களுக்கு. இல்லை இல்லை சார், நீங்கள் அதிகமாக பேச வேண்டியது சார் தான். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. ஆமாம். அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அதனால் அவங்கள்ட்ட மனப்பூர்வமாக நீங்கள் மனப்பூர்வம் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நம்மளுக்குள்ள ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. புதுசாகவே என்ன பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒன்றும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவங்க தான். நம்ம சார் தாண்டா போட பேசிட்டு போகிறாங்க. அப்போ இவங்களும் நம்ம சகோதரர் தெரியும் சார் நம்ம தான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஒரு பெருந்தன்மையோட விடுவாங்க. அதனால் இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக பேச்சை கேட்டதுக்கு, பொறுமையாக பேச்சை கேட்டது. யாருடா இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுன்னு சொல்லாமல் இந்த கடைசியாக இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் அதுக்கு வரவேற்பு இந்த மாதிரி இல்லாமல் அதனால் பொறுமையாக இருந்து இதை கேட்டீங்க. ரொம்ப அருமையான சந்தர்ப்பம். எனக்கு புதிய உற்சாகம் மனசில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்படி ஐயாவும் இருக்காங்க, நாகேஷ் சார் இருக்காரு, சீனிவாஸ் சார் இருந்திருக்காங்க. நினைக்க இன்பங்க, நினைக்க இன்பம். அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.